ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை கத்திப்பாறை ஜங்ஷனில் இருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் அப்படின்னா, அதாவது சென்னை ட்ரேட் சென்டர் அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க மக்களே. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் சென்னை ட்ரேட் சென்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 to 2 கிலோமீட்டருக்குள்ள தாங்க அந்த இடமே இருக்குது. அருமையான காலி இடம். அதாவது சென்னை ட்ரேட் சென்டரை தாண்டின உடனேயே மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று இருக்கும். அது ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணணும். உள்ளே போயிட்டோம்னா இந்த மெயின் ரோட்லேருந்து, அதாவது பட் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 750-800 மீட்டர் தாங்க இருக்கும். ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அந்த இடத்துல இன்னும் ஒரு அட்வான்டேஜுங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இண்டிவிஜுவல் வீடு கட்டி இருக்கிறாங்க. வேல்ஸ் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தான். பேக் சைடு காம்பவுண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடம். இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடுங்க. லேண்டோட ஃப்ரண்டேஜ், இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 அடிங்க. லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 77ங்க. இந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 2310 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது 1984-85 போட்ட லேஅவுட்டுங்க. அதனால் சிஎம்டி அப்ரூவ்டுங்கிறது தேவை கிடையாது. பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் இல்லாமல் சரௌண்டிங்கில் நல்ல அருமையான டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா எப்போவுமே ஒரு இடம் வாங்கும்போது சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜு இது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வாங்கினோம் அப்படின்னா எப்போவா இருந்தாலுமே அந்த இடத்தோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணார பார்த்துருக்குறோம். வேல்ஸ் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு காம்பவுண்ட் வாலுக்கு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடம். ரொம்ப ரொம்ப நல்ல இடங்க. இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,50,00,000 அந்த இடத்தின் உரிமையில் இருந்து சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்க இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் மக்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏரியாவில், அதாவது நந்தபாக்கு ட்ரேட் சென்டர் பக்கத்தில், மெயின் ரோடுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இடம் வாங்கி தனி இண்டிபெண்ட் வில்லா கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஏரியாவில் இருக்கக்கூடிய அருமையான இடங்க. இந்த இடத்துடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு. அதே மாதிரி இந்த இடத்துடைய விலை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இடம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் அனுப்ப சொன்னீங்க அப்படின்னா, அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை உங்களுக்கு இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து நீங்கள் ரேட்டை பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமே இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரப்பதிவை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி மக்களே. தயவு செஞ்சு திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன், நான் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இம்மிடியட்டாக எங்களை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துடைய ஒரு சின்ன வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் சரி, இடம் பார்க்கணுன்னாலும் சரி, இம்மிடியட்டாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.